வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்கு மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தமிழகத்தில் டெட்டுடைய பாஸ் 60 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற ஒரு நீதிமன்றத்தோடைய இறுதி தீர்ப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் வழக்க இருக்காங்க. ஸோ நீதிமன்றத்தை பொறுத்தவரை நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா அந்த 60 மார்க் மதிப்பெண்களில் அனைத்து கம்யூனிட்டியுமே நிறைய பேர் பாஸ் போடாமல் இன்னுமே இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 60 மார்க்கு பாஸ் போட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் அடுத்து டெட்டு பாஸ் அப்படின்ற ஒரு அறிவிப்பு ஒரு மகிழ்ச்சியை குடிக்கும். இது ஒரு நியமன தேர்வு கிடையாது, ஆசிரியர் தகுதி தேர்வு. இதற்காக பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. கோர்ட்டில் கேஸும் போட்டிருக்கு. ஃபைனலான ஜட்ஜ்மெண்ட் இன்று வழங்க இருக்காங்க. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ காமன் டெட்டுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்பொழுது வெளியிட போகிறோம்? ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த காமன் டெட்டு நான் எழுதல முடியுமா, காமன் டெட் எல்லாராலையும் எழுத முடியுமா, எல்லாருக்குமே காமன் டெட் எழுத முடியுமா, அனைத்து ஆசிரியர்களுக்கான காமன் டெட்டில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. காமன் டெட்டு எல்லாருக்காலையும் எல்லா ஆசிரியர்களும் எழுத முடியாது. காமன் டெட்டை பொறுத்தவரை தமிழகத்தில் பிஎட் முடித்த கேண்டிடேட்டு, ஸோ டீச்சர் ட்ரைனிங் முடித்த கேண்டிடேட்டு, இந்த மாதிரி பீப்புள்ஸ் எழுதலாம். அதன் பிறகு அரசு பணியில் இருக்கிற ஆசிரியர்கள் காமன் டெட்டை எழுத முடியாது. அவர்களுக்காகவே சிறப்பு டெட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அடுத்தடுத்து ஆண்டுக்கு 2 டைம் சிறப்பு டெட்டு. ஏன்னா இவங்க பார்த்திங்கன்னா அரசு பணியில் இருக்காங்க அப்படின்னா அடுத்த 2 ஆண்டுகளில் டெட் பாஸ் பெறுவது கட்டாயமாக்கியிருக்காங்க. அப்படி அவங்க பாஸ் வாங்கலை அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடனடியாக பணியை பிடுங்கிட்டு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்துட்டு வெளியே போங்க அப்படின்ற ஒரு நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று இருக்குது. ஸோ தீர்ப்பின் அடிப்படையில் சில முக்கியமான அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படலாங்க. அடுத்து அந்த தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு, ஆர்டி ஆன்லைன் பதிவுகள் எல்லாமே தொடங்கிட்டாங்க. 2025-26 கல்வியாண்டில் தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு, ஆர்டி ஆன்லைன் பதிவுகள் எல்லாமே தொடங்கியாச்சு. 2026-27 தனியார் பள்ளிகள் பயில 25% இலவச இடஒதுக்கீடு, ஆர்டி ஆன்லைன் பதிவு 20/4/2026 முதல். ஆன்லைன் பதிவு கடைசி தேதி 18/5/2026. ஸோ எல்கேஜி சேர்க்கை 1/8/2022 முதல் 31/7/2023 தேதிக்குள் பிறந்தவர்கள் மட்டும்தான். 1ஆம் வகுப்பு சேர்க்கை 1/8/2020 முதல் 31/7/2021 தேதிக்குள் பிறந்தவர்கள் மட்டும்தான். தேவையான ஆவணங்கள் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னா குழந்தையின் பிறப்பு சான்றிதழ், குழந்தையின் ஆதார் அட்டை, குழந்தையின் ஜாதி சான்றிதழ், குழந்தையின் இருப்பிடச் சான்றிதழ், குழந்தையின் புகைப்படம், வருமான சான்றிதழ், பெற்றோர் ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு இவைகள் எடுத்து வந்தாலே போதும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆர்டியில் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ குழந்தைகளை பள்ளிக்கு சேர்த்துக்கலாம். அது இலவசமாக. ஓகேங்களா? தனியார் பள்ளிகளில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கணும். அந்த 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் தற்காலிக ஆசிரியர்கள் 19,000 பேர் பார்த்திங்கன்னா உடனடியாக எடுக்க போகிறாங்க. உடனடியாக 19,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை கொடுக்கறதா தகவல் வந்திருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி 149 ஜிஓவை உடனடியாக ரத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை போயிட்டுருக்கு. 2013-17 டெட்டில் பாஸ் பண்ணக்கூடான போஸ்டிங்கும் விரைவில் போட போகிறாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.